இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்லி பொங்கல் தாங்க. நார்மலாக பொங்கல் செய்கிறத விட இந்த மாதிரி மல்லி பொங்கல் செய்கிறது, மல்லினா கொத்தமல்லி போட்டு செய்கிற பொங்கல் தாங்க. அரைச்சி செய்யணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப காலம் ஆச்சு செஞ்சு, சரி இன்றைக்கி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்படியே சாம்பார், கேரட் வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். இந்த சாம்பார் நைட்டு வரைக்கும், இப்போ காலையில் வச்சுட்டேங்களா, லஞ்சுக்கும் இதே சாம்பார் தான், நைட் டிஃபனுக்கும் இந்த சாம்பார் வச்சுக்கிட்டு அது கூட சட்னி வச்சுக்க வேண்டியதாங்க. இது மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நான் சாம்பார் வச்சா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படி தாங்க வச்சுருப்பேன். இப்போ தேங்காய் சட்னி கொஞ்சம் இந்த பொங்கலுக்கு, வேறு எதுவும் செய்யலை. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கூட பழம் வேணும்னா பசங்களுக்கு கொய்யாப்பழமோ வாழைப்பழமோ இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுப்பேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேங்க. லஞ்சுக்கு இதே சாம்பார், அது கூட கத்திரிக்காய் வறுவல். அந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். ஒரு எக் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். ஆனியன் மட்டும் போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக. நைட்டுக்கு கேப்பையை வச்சு ரவா தோசை. இந்த கேப்பை அடிக்கடி பசங்களுக்கு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. அது கூட கேரட் வெங்காயம் குடமிளகாலாம் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக ரவா தோசை, அது கூட தக்காளி சட்னியும் காலையில் வச்ச சாம்பாரையே தான் நைட்டுக்கும் வச்சு கொடுத்தேங்க. பசங்க தக்காளி சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு சாம்பார் அவ்வளோ பிடிக்காது. அதனால் தக்காளி சட்னி மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் ரவா தோசை டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் அதே ரவா தோசைக்கு நம்ம மைதா கோதுமை சேர்க்குறோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் கேப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ராகி மாவு ரெடிமேட் மாவு தான் நான் சேர்த்துருக்கேன், அரைச்செல்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.